ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஈவினிங் சுச்சுவேஷன் உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுங்க, இல்லாத இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். Death and rebirth, okay. 4 of swords, okay. Nine of swords, okay. The hermit. King of swords, okay. King of Wands, okay. Queen of Swords, okay. Queen of Wands, okay. Super. The World. Five of Wands, okay. Temperance, okay. 4 of Pentacles. Bottom of the deck, the Lovers, okay. Okay. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சோல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கான ஒரு ரீடிங். ட்வின் ஃப்ளேம் சோல்மேட் அவங்களுக்கான ரீடிங். ஓகே. பார்த்தீங்கன்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட கேரக்டர் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட் பவர் உள்ள ஒரு பர்சன், ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட் பவர் உள்ள பர்சன். அவங்க நினச்சா எதை வேணாலும் அட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டியால் ஒரு பர்சன். அவங்க லைஃப்பில் இருக்கிற எல்லாமே அந்த பர்சனை அட்ராக்ட் பண்ணி எடுத்த விஷயங்கள். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு மைண்ட் பவர் உள்ள ஒரு பர்சன். ஓகே. ஸோ இந்த பர்சனுக்கு வந்து இந்த பர்சன்கிட்ட ஃபீலிங்ஸையோ எமோஷனையோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நோ யூஸ் சொல்லுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் மயங்காத ஒரு பர்சன். அந்த ஆளுக்கு அவங்க இம்பார்ட்டன்ட், அவங்களோட கெரியர் இம்பார்ட்டன்ட், அவங்களோட விஷயங்கள் இம்பார்ட்டன்ட், அவங்களுக்கு அவங்க தான் இம்பார்ட்டன்ட். இந்த பர்சன் அவ்வளோ சீக்கிரமாக யாருக்குமே ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஹெவி மைண்ட் உள்ள ஒரு பர்சன் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. நல்லா திங்க் பண்ணி நல்லா ஆலோசனை பண்ணி ஓகேனா மட்டும்தான் ஒருத்தவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் மைண்ட் பவருள்ள ஒரு பர்சன். அந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பை காட்டிலும் மிச்சம் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். அவங்களுக்கு ஆனால் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, பட் ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் பவருள்ள ஒரு பர்சன். ஓகேவா? ஓகே. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பை என்ன பார்க்குறதுக்கான ஒரு மெயின் ரீசன்ஸ் பார்க்க தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஓகே, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்சன் ஒரு செல்ஃபிஷான ஒரு போர்ஷன். தனக்கு தன்னோட காரியம் தான் இம்பார்ட்டன்ட். யார் எப்படி போனால் நமக்கு என்ன, நம்ம இம்பார்ட்டன்ட், நம்மளோட வேலை இம்பார்ட்டன்ட், நம்மளோட கெரியர் இம்பார்ட்டன்ட். ஒரு செல்ஃபிஷான ஒரு பர்சன் சொல்லுவாங்களா. ஸோ இந்த பர்சனோட ஒரு ஈகோ ஆப்டிடியூட்னால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்டப் ஆகிருக்கலாம். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹெவியாக இருக்குது. தேர்ட் பார்ட்டி சொல்லும்போது இந்த பர்சனோட ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த பர்சனோட மதராக இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி ஹெவியாக இருக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாலும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்டப் ஆகிருக்கலாம். ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பர்சனை மீட் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு இந்த பர்சன் மேலே ஒரு அட்ராக்ஷன், ஹெவி அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிருக்கலாம். அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு ஹெவி அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பேசி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிருக்கலாம், மெல்ல கால் எடுத்து வச்சுருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பர்சனோட ஓவர் திங்கிங், இந்த பர்சனோட மைண்ட் பவர்னால இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிவிட்டு ஓடிப்பாங்க. ஸ்ட்ராங் மைண்ட் இல்லை, ஸ்ட்ராங் மைண்டு. ஸோ அந்த பர்சன் ஆல்ரெடி இந்த பர்சனுக்கு தான் ஆல்ரெடி சொன்னேன், ரொம்ப செல்ஃபிஷான பர்சன், இந்த பர்சனுக்கு கெரியர் தான் இம்பார்ட்டன்ட் சொன்னேன். ஸோ அந்த பர்சன் உங்ககிட்ட பழகிற டைம் இந்த பர்சனுக்கு ஒரு பேடி நம்மளோட கேரக்டர் மாறிடுமோ, நம்ம சேஞ்ச் ஆகிடுமோ. ஸோ அந்த ஒரு பேடி. நம்ம எப்போவுமே ராஜாவாக இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம எப்போவுமே ராஜாவாக இருக்கணும்.
நம்மளோட கேரக்டர் மாறிடக்கூடாது, நம்ம சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஸோ இவங்க வந்து நம்மளை சேஞ்ச் பண்ணிடுவாங்களோ, ஸோ அந்த ஒரு விஷயத்தினால இந்த பர்சன் உங்களை விட்டுட்டு மெல்ல மூவ் பண்ணிவிட்டு ஓடி இருக்கலாம். உங்கள் கூட அந்த பர்சனுக்கு ஒரு ஹெவி அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகிருக்குது. அதுக்கு பயந்து அந்த பர்சன் ஓடுது. தன்னோட கேரக்டர் மாறிடுமோ, நம்ம ஓவர் லவ் ஆகிடுமோ, ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிடுமோ, ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகி நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆகிடும், நம்ம கெரியர் போயிடுமோ. ஸோ அந்த ஒரு விஷயத்தால இந்த பர்சன் உங்ககிட்ட சொல்லாமல் மூவ் பண்ணிட்டு ஓடிப்பாங்க. ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் டோட்டலி எண்டப்பாக இருக்கலாம். நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் அந்த பர்சனை சேஸ் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு தொடர்ந்து மெசேஜ் பண்ணியிருக்கலாம், கால் பண்ணியிருக்கலாம். அந்த பர்சன் எல்லா சோஷியல் மீடியாலேயும் உங்களை பிளாக் பண்ணி வச்சுட்டு கரண்ட் சுச்சுவேஷன் அவங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தந்துட்டு இருக்கலாம். ஓகேவா? ஓகே, இதில் வந்து ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப் டோட்டலி எண்டப் ஆகிடுச்சு. டோட்டலி ஒன்றுமே இல்லை. மேபி பிரேக்கப் ஆகி 6 months ஆகிருக்கலாம், ஒரு சிலருக்கு 1 year ஆகிருக்கலாம், ஒரு சிலருக்கு 1 வருஷம் ஆகிருக்கலாம். டோட்லி பிரேக்கப், ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த சுச்சுவேஷன் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றியான ஒரு வேல்யூ உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இந்த பர்சனுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் நீங்கள் இந்த பர்சனுக்கு வேணும்னு சொல்லிட்டு 110% எஃபர்ட் போட்டிருக்கலாம். பட் அந்த பர்சன் ஒரு ப்ராக்டிக்கல் பர்சன், மைண்ட் பவர் உள்ள பர்சனால நைட்டாக ஆகிட்டு ஓடி இருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷன் ஆல்ரெடி நான் சொல்லி ட்வின் ஃப்ளேம் சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ ட்வின் ஃப்ளேம் சோல்மேட் கனெக்ஷன் சொல்லும்போது இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு தேவையான ஒரு ஆக்சுவலி நீங்களும் இந்த பர்சனும் 3Dயில் நீங்கள் பிரிஞ்சிருந்தாலும், 3Dயில் நீங்கள் வந்து நோ கார்டு சுச்சுவேஷனில் இருந்தாலும், பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருந்தாலும், உங்களை எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருந்தாலும், 3Dயில் நீங்கள் வந்து 2 பேரும் அந்த பக்கம் இந்த பக்கமாக இருந்தாலும் ஃபைனலி நீங்கள் 2 பேரும் கனெக்டட். அப்படின்னா இந்த பர்சனை பற்றியான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு டிவைன் ஏஞ்சல்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த பர்சனை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த பர்சனோட எனர்ஜி வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். இங்கே அவங்கள பற்றியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகிற இடத்துல அந்த பர்சனோட நேம் பார்ப்பீங்களா இருக்கும். அந்த பர்சனுக்கு பிடிச்ச சாங்ஸு, வெஹிக்கிள்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி உங்கள் கண்ணில் வந்து எதுக்கு படுதுன்னா யூனிவர்ஸ் வந்து அந்த பர்சனை பற்றியான ஒரு ஞாபகங்களை உங்களுக்கு நினைவுபடுத்திட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் 2 3Dயில் கனெக்டட் அல்லாலும் ஃபைனலி நீங்கள் 2 கனெக்டட். ஓகேவா? ஸோ நீங்கள் 2 பேரும் சேரும்போது ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். நீங்கள் வேண்டாம் மூவ் பண்ணிட்டு போனாலும், அந்த பர்சன் மூவ் பண்ணிட்டு போனாலும் யூனிவர்ஸ் உங்கள் 2 பேரும் விட மாட்டாங்க. யூனிவர்ஸ் உங்கள் 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டு அதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க கிட்ட அஃப்கோர்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. எப்படியோ ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகி போயிருக்கலாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் இருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் உங்ககிட்ட நடந்த விதம், மெச்சூரிட்டி இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு பிஹேவ் பண்ணது, தன்னோட ஈகோ ஆட்டிடியூடு, ஸோ இதனால இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகி போனது நினச்சி இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணாங்க. அந்த பர்சன் இந்த அளவுக்கு ஹெவியாக ஃபீல் பண்ணதுக்கே காரணம் யார் என்றால் நீங்கள் தான். அஃப்கோர்ஸ், ஏன்னா ஒரு டைமில் அந்த பர்சனுக்கு நீங்கள் கால் பண்ணியிருக்கலாம், மெசேஜ் பண்ணிக்கலாம், அந்த பர்சனுக்கு பின்னாடியே வேணும்னு ஓடி இருக்கலாம். பட் இந்த பர்சன் கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. ஓகேவா? ஸோ எக்ஸ்ப்ரெஷன் பண்ணதுனால ஒரு டைமில் ஆல்ரெடி சொன்னது இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ஒவ்வொரு வாட்டி உடஞ்சி விழுற டைமில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனும் கைடன்ஸ் தந்து யூனிவர்ஸ் உங்களை வந்து ஒரு சேஃபாக உங்களை பார்த்துருக்காங்க. ஸோ அந்த டைம் இப்போ உங்களோட எனர்ஜி ஹாய், நீங்கள் தன்னைத்தானே செல்ஃப் லவ் பண்ணி உங்களோட ஒர்க்கையும் உங்கள் கெரியரை பார்த்து யூனிவர்ஸ் கூட அட்டாச்மெண்ட் ஆகி உங்கள் எனர்ஜி இப்போ நீங்கள் ஹையாக கொண்டு போயிட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சில பர்சன்ஸ் அப்படின்னா இது ட்வின் ஃப்ளேம் ஜோனி சொல்லும்போது இது ட்வின் ஃப்ளேம் ஜோனி இருந்துச்சுன்னா ரிலேஷன்ஷிப் தொடங்கி 1.5 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு ஒரு சில 1.5 வருஷம் இல்லைங்க 2 வருஷம் இருக்கும். ஸோ இதில் ஒரு சில டிஎஃப் வந்து ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகி ஓகே நிறைய இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் கொடுத்துருக்கு, உங்களுக்கு தந்துருக்குது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தந்து நிறைய லெசன்ஸ் போயிடுச்சு. நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகி இப்போ உங்களோட எனர்ஜி ஹை ஆக்கிட்டீங்கன்னா இனி வந்து போய் வந்ததெல்லாம் போதும். ப்ராப்பராக எனக்கு ஒரு கமிட்மெண்ட் தேவைதான் தான், இல்லைங்க நீ போயிட்டே இரு. ஸோ அந்தளவுக்கு உங்கள் எனர்ஜி ஹை. ஸோ உங்கள் எனர்ஜி அந்தளவுக்கு ஹை ஆனனால தான் இப்போ வந்து அந்த பர்சன் வந்து ஃபீல் பண்ணுறாங்க.
ஹெவியாக ஃபீல் பண்ணுறாங்க. உங்களை உங்களை பற்றியான நைட்டு தூங்குகிற டைமில் உங்களை பற்றியான திங்கிங் வர டைமில் அந்த பர்சன் இருந்து ஃபீல் அழுறாங்க கூட நம்ம சொல்லிக்கலாம். இருந்து அழுறாங்க, நைட்டு தூங்க டிஸ்டர்ப் ஆகுது, அவங்களோட எனர்ஜி ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பர்சனை குத்தி குத்தி கொல்லக்கூடிய அவஸ்தையில் அவங்க இருக்காங்க. சேடு, டிப்ரெஷன், அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனுக்கு மைண்டுக்குள்ள ஒரு பீஸ் இல்லை. யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுறது, யாரை பார்த்தாலும் சண்டை போடுறது, யாரு கூட அந்த பர்சனுக்கு ஒத்து போகலை, யாரு கூட ஒத்து போகலை. எல்லாமே இருக்கிற ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் அந்த பர்சனுக்கு யாரு கூடயுமே ஒத்து போகலை. ஓகேவா? நமக்கு மென்டல் கான்ஃப்ளிக்ட் 5 ஆஃப் வார்ட்ஸ் வந்துருக்குது. எங்கே போனாலும் மென்டல் கான்ஃப்ளிக்ட். ஓகே கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இல்லை. அவங்க தன்னைத்தானே ஒரு சோல் சர்ச்சிங் சொல்லுவாங்கள்ல, அது தன்னைத்தானே அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஒரு கிளாரிட்டி இல்லை. டோட்டலி இந்த பர்சனுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. மேபி இது ஒரு மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். பட் இந்த எப்படி யூனிவர்ஸ் உங்களுக்கு சில சயின்ஸ் தராங்களோ அதே மாதிரி அந்த பர்சனுக்கு சில சயின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பர்சனுக்கு தெரியுது ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட், ஏதோ ஒரு சோல் அட்டாச்மெண்ட் அவங்க கூட இருக்குது. அந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபீல் ஆகுது. என்னதான் மைண்ட் பவர் உள்ள பர்சனாக இருந்தாலும் சோலோட லெவலில் வந்து நீங்களும் அவங்களும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த பர்சனுக்கு இப்போ ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் கிளாரிட்டி இல்லை. பட் அவங்க வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்கு வருவாங்க. ஸோ நம்ம எதுக்காக வாழணும், நம்ம எதுக்கு உங்களோட இருக்கணும், எதனால இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகி போச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகி போகிறதுக்கான காரணம் யார். ஸோ அது எல்லாமே ஒரு ஒரு இடத்துல அமைதியாக இருந்து யோசிப்பாங்களே. ஸோ அந்த ஒரு செல்ஃப் ரியலைசேஷனில் இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஒரு ஹெர்மிட் மோடில் இருக்காங்க. ஓகே, இப்போ ஹெர்மிட் மோட் சொல்லும்போது நமக்கு ஸ்லோ ப்ராசஸ், பட் சக்ஸஸ் உண்டு, பட் ஸ்லோ ப்ராசஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சன் அவ்வளோ சீக்கிரமாக யாருக்குமே கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் இந்த பர்சன் ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க. ஓகேவா? மேபி இந்த ட்வின் ஃப்ளேம் ஜோர்னி சொல்லும்போது ஒரு சைக்கிள் எண்ட் ஆகி அடுத்த சைக்கிள் இப்போ ட்வின் ஃப்ளேம் சொல்லும்போது ஒவ்வொரு சைக்கிள்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மீட்டிங் நடக்கும், அப்புறம் டார்க் நைட் ஆஃப் த சோல் நடக்கும், அவைக்கு நடக்கும். ஸோ ஒவ்வொரு சைக்கிள் இருக்கும்போது ஒரு சைக்கிள் முடிஞ்ச அடுத்த சைக்கிள் உங்களுக்கு ஒரு நடக்க போகுது. ஓகேவா? ஸோ அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவேன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களோட எனர்ஜி ரொம்ப ஹை லெவலில் இருந்தால் மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களால் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். இல்லைன்னா இந்த ஆளுக்கு இருக்க மைண்ட் பவருக்கு உங்களால் வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகவே முடியாது. இந்த ஆளுக்கு ஈக்குவலான மைண்ட் பவரை நீங்கள் இருக்கணும். இருந்தால் மட்டும் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்மூத்தாக போகும். இல்லைங்க இந்த ஆள் மறுபடியும் உங்களை இன்சல்ட் பண்ண தான் செய்வாங்க. ஸோ இப்போ ஆக்சுவலி இந்த வீடியோ பார்க்கணும் எனர்ஜி ஆல்ரெடி ஹை, நான் சொன்னேன் ரொம்ப ஹையில் இருக்குது. ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போங்க. எந்த ஒரு காரணத்துக்காக அந்த பர்சனை சேஸ் பண்ணாதுங்க. இப்படியே பேலன்ஸ் பண்ணி நீங்கள் கொண்டு போங்க. ஓகேவா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ என்ன சொல்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அந்த ஆளுக்கு எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க முடியலன்னா நல்ல பர்சன் தான். ஸோ தனக்காக நம்ம ஃபேமிலிக்காக வாழக்கூடிய ஒரு பர்சன் நமக்கு சொல்லிக்கலாம். பட் குட் கேரக்டர் தான், மைண்ட் பவர் கொஞ்சம் அதிகம், குட் கேரக்டர் தான். ஸோ அந்த பர்சனுக்கு உங்ககிட்ட தன்னோட உங்ககிட்ட வர்றதுக்கு அவங்க ஈகோ தான் மெயினாக நிற்குது. இப்போ அந்த பர்சன் நினச்ச நாளைக்கு அவங்கக்கிட்ட வரலாம், பட் நான் தூத்து போயிடுவேணும், நான் என்னோட பவர் போயிடுமோ. ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயம் அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வராமல் தடுக்குது. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு உங்ககிட்ட வர்றதுக்கும் முடியலை, வந்தால் ஈகோ உடஞ்சி போயிடும். ஸோ அந்த பர்சன் டோட்லி இந்த ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு எப்படி சுச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நானும் நினைச்சு போகிறேன். யூனிவர்ஸ் எப்போ எனக்கு ஒரு 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 மிராக்கல் டைம் கொண்டு வராங்களோ அந்த டைம் ஏதாவது நடக்கட்டும், ஏதாவது ஒன்று விஷயம் இருக்குன்னு யூனிவர்ஸ் பண்ணட்டும். நான் எல்லாத்தையும் யூனிவர்ஸ்கிட்ட சரண்டர் பண்ணிச்சு, நான் எனக்கு வேலையை பார்த்துட்டு போகிறேன் சொல்லிட்டு அந்த ஒரு வேலை தான் இப்போ அந்த பர்சன் இருக்காங்க. ஓகேவா? ஓகே, பட் அந்த பர்சன் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு கேட்டால் அப்கோர்ஸ் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. நமக்கு இது ஆக்ஷனை குறிக்கக்கூடிய ஒரு கார்டு, கிங் ஆஃப் சோர்ட்ஸ் வந்துருக்குது. கண்டிப்பாக அந்த பர்சன் ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகி போச்சு, இனி இல்லை ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாங்க. எனக்கு டெத் அண்ட் ரீபர்த் வந்துருக்கு. டெத் அண்ட் ரீபர்த் சொல்லும்போது ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிற ஒரு ரீபர்த் அதில் இருக்குது, ஒரு நியூ பிகினிங் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி எல்லாம் முடிஞ்சு போச்சு ஒன்றுமே இல்லை நீங்கள் சொல்லிட்டு இருந்தால் அது ஒரு ரீபர்த் இருக்குது. இந்த பர்சன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்க ரெடி, ஆக்ஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் கிளாரிட்டியில் ஆல்ரெடி இந்த பர்சன் ஹெர்மிட் மோடில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹெர்மிட் மோடில் இருக்கிற டைமில் அந்த பர்சன் ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக நம்ம வாழணும், எந்த ஒரு விஷயத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகி போச்சு, இனி நம்ம யாருக்காக வாழணும். ஸோ அந்த ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் அவங்க இருக்காங்க. அவங்க இருக்கட்டும், அவங்க இருந்து கொஞ்சம் கூட திங்க் பண்ணட்டும். இந்த ஆல்ரெடி சொன்ன இந்த பர்சன் கண்டிப்பாக ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி தருவாங்க, ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி தருவாங்க. ஸோ அப்கோர்ஸ்
திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி இந்த போஸ்ட் ஒரு ரியலைசேஷன் வரும். அப்கோர்ஸ் இது வந்து ஒரு சோல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப். இந்த போஸ்ட் நமக்கு ஒரு யூனிவர்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது, யூனிவர்ஸ் தந்த ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த போஸ்ட் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்டில் ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஒரு பாசிட்டிவான இப்போ எப்படி உங்கள் எனர்ஜி ஹை ஆக்கி நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த லெவலில் இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த லெவலில் எப்போவுமே நீங்கள் உங்கள் எனர்ஜி பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா ஓகே, எப்போவுமே நீங்கள் உங்கள் எனர்ஜி பாசிட்டிவாக நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஸோ அந்த போஸ்ட் கிட்டத்து சீக்கிரமாக இப்போ எப்படி உங்கள் எனர்ஜி இருக்கோ அதே லெவலில் நீங்கள் கொண்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாக அந்த போஸ்ட் இனிமேல் உங்ககிட்ட வருவாங்கன்னு நம்ம சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 9 ஆஃப் கப்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ 9 ஆஃப் கப்ஸ் சொல்லும்போது அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் இல்லாட்டா ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகாது. லைஃப்பில் எல்லாம் இருக்கும், ஆனால் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆக அந்த இடத்துல நீங்கள் வரணும். 10 ஆஃப் ஸோ நீங்கள் வந்தால் மட்டும்தான் அந்த போஸ்டருக்கு 10 ஆஃப் கப்ஸ் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். இப்போ அந்த போஸ்டர் லைஃப்பில் எல்லாமே இருக்குது. பட் கம்ப்ளீட்டாக கேட்டால் நெவர் கம்ப்ளீட் அல்ல. அவங்க மைண்ட் பவரை ஈஸியாக வச்சுட்டு அவர் அங்கேயே இருக்காது. கம்ப்ளீட் ஆகுன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து உங்ககிட்ட வரணும், அப்போ தான் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். இதில் வந்து ஒரு சிலருக்கு மதர் இஷ்யூவாக இருக்கலாம், அந்த போஸ்டரோட மதர் இஷ்யூவாக இருக்கலாம். ஓகே, சரி, ஓகே. கண்டிப்பாக ரீபர்த் இருக்குது. ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருங்க. ரீபர்த் கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதை இன்றைக்குள்ள ரீடிங் இதுதான் அந்த உங்கள் லவ் அண்ட் போஸ்டோட ஒரு கரண்ட்டு தாட் அப்படின்னா ஈவினிங் தாட் கூட நம்ம சொல்லிக்கலாம். இதை பற்றி அவங்களோட திங்கிங் ஓடிட்டே இருக்குது. சரி, ஓகே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.